ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கிருபையா நியாயப்பிரமாணமா? நியாயப்பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்துவிட முடியாது. நியாயப்பிரமாணம் பழைய காரியங்களை சுட்டி காட்டுகிறது, அவ்வளோதான் செய்யும். ஆனால் கிருபை எல்லாவற்றையும் செய்கிறது. நம்ம நியாயப்பிரமாணம் குற்றவாளியை தீர்க்கும், ஆனால் கிருபை குற்றத்தை மாற்றும். கிருபை என்று சொன்ன உடனே எந்த தகுதி இல்லாத நம்ம மேல் அவர் பாராட்டு அன்பு இருக்கு பாருங்க, அது போலதான் கிருபை, கிரேஸ். அந்த கிருபைன்னு சொல்லும்போது சரியா சொன்னா இயேசுதான் கிருபை. அவர்தான் கிருபையின் ஆசனம், அவர்தான் கிருபாகரன். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார அளிப்பவர், கிருபாதார பலி அவரே. அல்லேலூயா. ஒரு பல் மருத்துவத்தை போனா, என்னுடைய 3வது மருமகள் பல் மருத்துவர். அவங்ககிட்ட போன ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு எவ்வளவு டேமேஜா இருக்கு. அந்த கருவி பல் எவ்வளவு டேமேஜா இருக்குன்னு மட்டும்தான் பார்க்க முடியும். சில மருத்துவர்கள் ஸ்கேன் அனுப்புவாங்க. ஸ்கேன்ல ரிப்போர்ட் அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற மட்டும் தான் ஸ்கேன். ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கொடுத்தாதான் சுகமாகும். இந்த நியாயப்பிரமாணம் எல்லாமே நீ மீறி இருக்கிறாய், தவறு பண்ணியிருக்கிறாய், தப்பு நடந்து விட்டது, இதை மாத்திரம்தான் சுட்டி காட்டி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறது மட்டுமில்லாத சரி செய்கிறவர். கிருபை தோத்திரம். பாவம் செய்ய லைசன்ஸ் தர்றதுக்கு இல்ல, பாவம் செய்யாம வாழ தடுத்து நிறுத்துகிறது கிருபை. இயேசு அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், உபச்சார ஸ்திரீ என்று கல்லை எடுத்துட்டு மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாங்க. கல்லறிந்து கொள்ள முயற்சி பண்ண போது அந்த ஸ்திரியை காப்பாற்றி இயேசு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இப்போ நீ பாவம் செய்யாதே அப்படின்னா. ஆண்டவர் நல்லவர். பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலன்னு சொன்னார் பாருங்க, அது கிருபை. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? போ, இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யலாம் என்று லைசன்ஸ் தராதல்ல கிருபை. உங்களை தடுத்து நிறுத்தினதே, ரட்சித்ததே பாவம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் காரணம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கல, நான் கிருபை கீழ்ப்பட்டிருக்கேன். அதனால பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, ஓவர்டேக் பண்ண முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அதனால நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளி என்று காட்டும். ஆனால் கிருபையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலிருந்து நமக்காக ரத்தம் சிந்தி அதை நான் விசுவாசிப்பதனாலே என்னை மீட்டு கொண்டு பரிசுத்தமாய் மாற்றி பாவம் செய்யாமல் என்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கிருபை தருகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கிருபையினால் ரட்சிப்பை தருகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கிருபையினால் பாவ மன்னிப்பை தருகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கிருபையினால் பரிசுத்தம் தருகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவே நீ பரிசுத்தமாக்கும் என்று சொன்னால் பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்க அருமை இயேசு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த கிருபைகளை கர்த்தர்களுக்கு தருவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுதான் கிருபாகரன். அல்லேலூயா. அவர்தான் கிருபாசனம். அவர்தான் அல்லேலூயா பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லது எபிரேயரில் வாசிக்கும் தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே சேர கிடவோம். இயேசுவிடத்தில் சேருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அந்த நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிருபையை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. Have a nice day.